வணக்கம். மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு புது ரெசிபியை நாகர்கோயிலில் இதுக்கு பேர் வந்து மரச்சீனி சொல்லுவாங்க. மரச்சீனி மசியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த வந்து மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி அந்த நரம்புலாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். நான் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து பச்சை மிளகா, கறிவேப்பிலை எடுத்துருக்கேன், கொஞ்சமாக புளி தண்ணி, மிளகு, சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம். மரவள்ளிக்கிழங்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு வச்சுக்கலாம். பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு போடணும். தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துடணும். கிழங்கு முழுமையாக வேகக்கூடாது, முக்கால் பாகம் வெந்தவுடனே இதை தனியாக எடுத்துடணும், தண்ணியிலேருந்து வழித்து எடுத்துடணும். இப்போ இந்த மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மசியாக அரைச்சி வச்சிடணும். நல்லா மழன்னு இருக்கணுங்க. கூடவே இதை மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கணும். இதை இப்படி இந்த நல்லா ஒன்றும் பாதியமாக மசித்து வச்சுக்கணும். மசிச்சு வச்ச விழுதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலில் போட்டு அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கணும். ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கணும். புளி தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இதுக்கு தாளிப்புலாம் எதுவும் கிடையாது. கடைசியாக தேங்காய் எண்ணெய் மட்டும் கடைசியாக சேர்த்துடணும். இதுதான் டேஸ்ட்டே. இதுக்கு கறிவேப்பிலை, கொத்தமல்லி கூட தேவைப்படாதுங்க. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சுவையான மரவள்ளிக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுது நாகர்கோவில் ஸ்டைலில். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.